ரீசெண்டா வந்து கேட்ட ஐடிஎஃப்சிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில கேட்டிருக்காங்க. வேலிடேட் த கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நாட். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்புட் இருக்குல்ல, இன்புட்ட வந்து ஹார்ட் கோட் பண்ணக்கூடாதாம். ஸோ நம்ம வந்து இன்புட்ட வந்து அ யூசர் இன்புட்ட தான் வாங்கணுமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 153ன்னு நம்ம யூசர் இன்புட் வாங்குறோம்னா, அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ன்னு நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் 123 அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ன்னு வரணும். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நான் குடுக்குற இன்புட் 153ன்னு குடுக்குறேன் அப்படின்னா, ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் யும் எடுத்து இண்டிவிஜுவல் டிஜிட்டையும் கியூப் பண்றேன். கியூப் பண்ணி 3மே கியூப் பண்ணியிருக்கேனா பாருங்க. கியூப் பண்ணி அந்த கியூப் பண்ண வேல்யூலாம் சம் பண்ணக்குள்ள எனக்கு 153 வருது. ஸோ நான் குடுத்துருக்க இன்புட் இருக்குல்ல, அத வந்து இண்டிவிஜுவல் டிஜிட்ட வந்து நான் கியூப் பண்ணி சம் பண்ற வேல்யூவும், நமக்கு லாஸ்ட்டா இன்புட்ல உள்ள வேல்யூவும் நமக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அது பேர் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இதுக்கு நம்ம 2 விதத்துல வந்து நம்ம வந்து இத வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் மெக்கானிசம். இன்னொன்னு ரிவர்ஸ் என்ஜின் மெக்கானிசம். ஸோ இப்ப நம்ம 2மே இந்த இதுல பார்க்க போறோம். ஏன்னா, அவங்க 2மே வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்டாங்க. அதனால நம்ம 2மே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்ட்ரிங் மெக்கானிசம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம வந்து ஒரு யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல கொண்டு வராங்க அப்படின்னா, நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஸ்கேனர் கிளாஸ் மூலமா தான் நம்மளால ஒரு கன்சோல்ல வேல்யூ வாங்கி, அந்த வேல்யூ வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஸ்கேனர் கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் இது. ஸோ நான் இதுல சிஸ்டம் இன்ட்னு குடுக்கறதுக்கு என்ன மீனிங்னா, சிஸ்டத்துக்கு இன்புட்ல உள்ள இன்புட்டா குடுக்க போற வேல்யூவ நான் வாங்க போறேன். ஸோ நான் எஸ்இன்னு இருக்குல்ல, இந்த எஸ்இங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ நான் இந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு நான் இன்டிஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்இ டாட் நெக்ஸ்ட் இன்ட்ன்னு குடுத்தேன்னா இன்டிஜரா வரும். நெக்ஸ்ட் லைன் குடுத்தாக்க எனக்கு ஸ்ட்ரிங்கா வரும். நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்தாக்க எனக்கு ஸ்ட்ரிங்கா வரும். இல்ல உங்களுக்கு ஃப்ளோட் வேணும்னா நெக்ஸ்ட் ஃப்ளோட்டு, நெக்ஸ்ட் அது மாரி நெறைய இருக்கு. ஸோ நான் எனக்கு தேவை இன்டிஜர் வேல்யூ வேணுங்கிறதுனால, ஸோ நான் இன்டிஜர்ல ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு நான் நெக்ஸ்ட் இன்னும் குடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ரன் பண்ணக்குள்ள கன்சோல்ல வந்து வேல்யூ கேட்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கன்சோல்ல வாங்குற வேல்யூ வந்து குடுக்குற வேல்யூ வந்து நம்ம இன்புட்ல அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஒரு ஸ்ட்ரிங்ல கன்வெர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்க ஒண்ணு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நான் இங்க குடுக்குற இன்புட் வந்து டைரக்ட்டா வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப்னு குடுத்தாக்க அது வந்து இன்டிஜர் வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடும். அதாவது இப்படி உள்ள இன்டிஜர் வந்து இப்படி மாறிடும். நீங்க டைரக்ட்டா கேட்கலாம். நம்ம டைரக்ட்டாவே நம்ம நெக்ஸ்ட் லைனோ இல்ல நெக்ஸ்ட்டோ குடுத்து நம்ம டைரக்ட்டாவே ஸ்ட்ரிங்கா வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா அவங்க என்ன கொஸ்டின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிவன் நம்பர்ன்னு சொல்லி அவங்க குடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நம்பர தான் நம்ம வாங்கி அத வேணா நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ல சம்முன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். ஒரு வேல்யூ ஈக்குவல் 0ன்னு குடுத்துருக்கேன் சம்மோட வேல்யூ. எதுக்காகன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கியூப் பண்ணி சம் பண்ண போறோம். ஒரு ஃபார் லூப்ல நம்ம பண்ண போறோம். அதுக்கு இந்த சம்முங்கிற வேரியபிள் நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இத தான் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். கியூப் பண்ணி சம் பண்ற வேல்யூலாம். அதுக்கப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஃபார் லூப்ல இதுவரை ரன் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். 123ன்னு எக்ஸாம்பிளா நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ 3 இதோட லென்த் வந்து 3 வருமா? அப்போ 3 டைம் இது ரன் ஆகும். ஸோ நம்ம எத்தனை இன்புட் குடுக்குறோமோ, அத்தனை டைம் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். 123ன்னு குடுத்தா அது லென்த் வந்து 3. அப்போ 3 டைம் ரன் ஆகும். இப்போ 1, 2, 3, 4ன்னு குடுத்தா 4. ஸோ அப்புறம் 4 டைம் ரன் ஆகும். அது மாரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இன்புட் பாருங்க. இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம வந்து வேல்யூ சம் பண்ண போறோம். நம்மனா இங்க ஸ்ட்ரிங்கா தான் இருக்கு வேல்யூ. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கா வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்னவா இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ணாம ஒரு லெட்டர்ஸா நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, கன்வெர்ட் டாட் கேரட் ஆஃப் ஐன்னு. கேரட் ஆஃப் ஐன்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ 0 வருமா? 0 வரக்குள்ள எனக்கு 1ங்கிறது வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது ஐட்ரேஷன் அப்போ 2ன்னு வரும். 3வது ஐட்ரேஷன் அப்போ 3ன்னு வரும். ஸோ இது மாரி வந்து நமக்கு ஒரு கேரக்டரும் எடுக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இன்னொன்னு என்னன்னா, நம்ம டைரக்ட்டா கேரக்டர வந்து நம்மளால இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால, அத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி, வேல்யூ ஆஃப் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்க தான் நம்ம வந்து இன்டிஜர் பார்ட் சிம்பல்ல குடுத்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு டிஜிட்டா எடுத்து ரிட்ரீவ் பண்ணி அத இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்த வேல்யூல ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? வேல்யூல ஸ்டோர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ல இங்க இன்டிஜரா கன்வெர்ட் ஆன அந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து கியூப் பண்ணும். கியூப் பண்ணி சம்ல ஸ்டோர் பண்ணிக்கும். அது சம்ல ஸ்டோர் பண்ணுமா, அது மாரி ஒரு ஐட்ரேஷன் அப்போ இப்போ 2வது ஐட்ரேஷன் அப்போ 2 வரும். ஸோ 2வும் அதே போல வந்து இன்டிஜரா கன்வெர்ட் ஆகும். வேல்யூ வந்து 2 இன்டு 2 இன்டு 2ன்னு இருக்கும். ஆல்ரெடி சம்ல வந்து 1ஓட வேல்யூ இருக்குமா? 1ஓட கியூப் சம் 1ஓட வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ பிளஸ் வந்து இந்த கியூப் பண்ண வேல்யூ. இது 3மே ஆட் ஆகும். 3வது டைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க 3 வரும். ஐட்ரேட் ஆகக்குள்ள. அப்ப 3 வரக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, 3 வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணும். இப்போ 3 இன்டு 3 இன்டு 3ன்னு வரும். ஆல்ரெடி 1யும் 2யும் சம் பண்ணி நம்ம கியூப் பண்ணி சம் பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 3 வந்து கியூப் பண்ணி அதையோட சேர்த்து சம் பண்ணிக்கலாம். சம் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு வேல்யூ வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபார் லூப் ரன் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள போயிட்டு, இப்போ இன்புட்ல நம்ம என்ன வேல்யூ குடுத்தோமோ அதுவும், அதுக்கப்புறம் சம் இருக்குல்ல,
இங்கே சம் பண்ண வேல்யூ அது ஈக்குவலானு பார்க்குறோம். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அப்படி இல்லைன்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை. ஸோ இதை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறேன் இப்போது பாருங்கள். இப்போ இதுதான் வந்து கன்சோல் பார்த்துங்க. இந்த கன்சோலில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், 123 கொடுக்குறேன். 123 ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு டைம் ரன் பண்ணிவிட்டு வேறு ஒரு இன்புட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ 153 கொடுக்குறேன். 153 இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இது வந்து இப்போ பார்த்தது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மெக்கானிசம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினில் நம்ம பார்க்கலாம். ரிவர்ஸ் இன்ஜினில் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் ரிவர்ஸ் இன்ஜின். ஸோ இதே சேம் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் வந்து இன்புட் வந்து வாங்கியிருக்கேன் கன்சோல்லேருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக இன்புட்டை வந்து இன்னொரு இன்ஜினில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினில் 3 வரும். எப்பவுமே ரிவர்ஸ் இன்ஜினில் ரிமைனிங் வரும், சம்முன்னு சொல்லிட்டு எடுத்துருப்போம். ஸோ ரிமைனிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்காக சம்மோட வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சம்முங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, நம்ம கியூப் பண்ணி சம் பண்ணுற வேல்யூமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எப்பவுமே ரிவர்ஸ் இன்ஜினில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒயில் லூப்பு. ஸோ இது எது வரை என்ன ஆகும்னா, நம்ம கொடுத்துருக்க இன்புட் இருக்குல்ல, அது ஜீரோவாக இருந்துச்சுன்னா நமக்கு வெளில போயிடும். ஸோ ஜீரோ ஆகாத வரைக்கும் நம்ம உள்ளே வந்து ஒயில் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க, ரிமைனிங் ஈக்குவல் டு இன்புட் மாடுலோ 10. இந்த மாடுலோ 10 என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 123 கொடுக்குறோம் அப்படின்னா, இதுக்கு மாடுலோ 10 எடுத்தால் லாஸ்ட் ஒரு டிஜிட்டை மட்டும் பிரித்து உங்கள்கிட்ட கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிமைனிங்கில் 10ங்கிறது 3ன்னு இருக்குமா, அந்த 3 வந்து என்ன பண்ணுவோம், 3 × 3 × 3 அப்படின்னு சொல்லிட்டு 3மே மல்டிபிகேஷன் பண்ணி அதை சம்மில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இன்புட்டை வந்து ரீஇன்ஷியேட் பண்ணுறோம். இன்புட் ஈக்குவல் டு இன்புட்டில் வந்து ஆல்ரெடி 123 இருக்கா, டிவைடட் பை 10 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து 12ன்னு வரும். அதாவது நம்ம லாஸ்ட் டிஜிட், இதோட வேல்யூ வந்து லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்க. அப்போ இன்புட்டோட வேல்யூ 1 2 இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து திரும்ப ஒயில் லூப் ரன் ஆகக்குள்ள இன்புட் வந்து 0 செக் பண்ணும் இல்லை. ஸோ அப்போ ஒயில் லூப் ரன் ஆகும். அப்போ இன்புட்டோட வேல்யூ 1 2 இருக்கா, மாடுலோ 10 எடுக்குள்ள உங்களுக்கு தெரியும் 12ல் வந்து இன்னும் ஒரு டிஜிட் தான் இருக்கும், 2ன்னு வரும். அதுக்கப்புறம் அந்த 2 வந்து திரும்பி ரிமைனிங்கில் வந்து கியூப் ஆகும். கியூப் ஆகி ஆல்ரெடி உள்ள வேல்யூவோட சம் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து இன்புட்டை ரீஇன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ 12 வந்து 10ஆல் டிவைட் பண்ணக்குள்ள எனக்கு 1 வரும். அப்போ இன்புட்டோட வேல்யூ 10 மாடுலோ 10ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1ன்னு வருமா, 1 1 × 1 × 1. ஸோ இது மாதிரி 3மே சம் பண்ணி ஆல்ரெடி சம்மில் வேல்யூ இருக்குல்ல அதோட ஆட் பண்ணிக்கும். அதுக்கு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1 / 10 வேல்யூ 0. அப்போ ஒயில் லூப் வந்து நமக்கு வந்து ஃபெயில் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் வந்து நமக்கு இங்கே ரெஃபரன்ஸ் எடுத்தோம்ல அந்த காப்பி இன்புட், அந்த இன்புட்டும் இங்கே கொடுக்குற சம் இருக்குல்ல, கிடைச்ச சம்மையும் வந்து ஈக்குவலாக செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அப்படி இல்லைன்னா இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், 123 நான் கொடுக்குறேன். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லைன்னு வந்துச்சு. ஸோ இதுவே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பி வந்து வேற ஒரு நம்பர் கொடுத்துப்போம், 153 கொடுப்போம். 153 நான் கொடுக்குறேன். இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகேங்களா? இப்போ வேறு எது நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஒரு 5 டிஜிட் நம்பர் கொடுத்து பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. இதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாதான் பாருங்கள். ஸோ இது மாதிரி மேலும் வீடியோவுக்கு மறக்காமல் என்னை வந்து ஃபாலோ பண்ணிங்க. என்னோடய பேஜ் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து இருக்குது, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.